கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்காக சிறு தியான பகுதிக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். எதிர்த்து வருகிறவர்களை ஓட செய்வார். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்பதே இந்த வசனத்தின் பகுதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு எதிராக வரும் சத்துருவை தேவன் நமது கையிலே ஒப்பு கொடுப்பார். நமக்கு எதிராக வருகிறவர்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதிராக வருகிற சத்துரு பயந்து திரும்பி ஓடும்படி கர்த்தர் செய்வார். அதுவும் ஒரு வழியாக அல்ல, 7 வழியாக ஓடி போக பண்ணுவார். நமக்கு எதிராக வரும் சத்துரு திரும்ப எழுந்திருக்க கூடாத அளவுக்கு தேவன் சத்துருவை முறியடித்து போடுவார். பிரியமானவர்களே, நீங்கள் மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே இருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன் என்ற வேதனை மத்தியில் இருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்கு எதிராக, உங்கள் வேலைக்கு விரோதமாக, வேலை ஸ்தலத்தில், இப்படி பல விதங்களில் மனிதர்கள் மூலமாக சத்துரு உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை கொடுக்கலாம். கலங்காதிருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களை கலங்கடிக்கிற சத்துருவை தேவன் 7 வழியாக ஓடச் செய்வார். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அப்படின்று ஏசாயா 41:10-12 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவை இருந்த இடம் தெரியாமல் போக செய்வார். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.